பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 12வது அதிகாரம் 49வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டுமென்று விரும்புகிறேன் என்பதாக. அக்கினியை போட வந்தேன், ஐ ஹவ் கம் டு பிரிங் ஃபயர் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு பூமியில் வந்ததன் நோக்கமும் அவருடைய விருப்பமும் மேற்குறிப்பிடப்பட்ட வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் பூமியில் வந்ததற்கு அநேக காரணங்கள் உண்டு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் பூமியில் அவதரித்தார். நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்கும் வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கும் மனுஷகுமாரன் வந்தார். இப்படிப்பட்ட காரியங்களில் ஒன்று அவர் அக்கினியை போடுவதற்கும் வந்தார். நம்முடைய தேவன் அக்கினிமயமானவர், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது என்று வெளிப்படுத்தல் 1:14, 2:18 கூறுகிறது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்றது என்று வெளிப்படுத்தல் 1:16 எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய முழு சரீரம் அக்கினியாய் காணப்படுகிறது என்று எசேக்கியேல் 1:27 கூறுகிறது. அவருடைய சிங்காசனம் அக்கினியாய் காணப்படுகிறது, அக்கினி நதி அதிலிருந்து புறப்பட்டு வருகிறது என்று தானியேல் 7:9 எழுதப்பட்டிருக்கிறது. சிங்கத்தின் குட்டிகள் சிங்கமாய் காணப்படுவது போல அக்கினிமயமான தேவனின் பிள்ளைகள் அக்கினியாய் காணப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தப்பட்ட இடங்களில் அக்கினியாக இறங்கி வந்தவர் பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து நம்முடைய இருதயமாகிய பலிபீடங்களில் அக்கினியாய் இறங்குகிறார். அக்கினிமயமான நாவுகளாய் வந்து அமருகிறார். கர்த்தருடைய அக்கினி உங்களுடைய பாவத்தின் அழுக்கை சுட்டரிக்க வல்லமை உள்ளது. ஏசாயா பரிசுத்தமுள்ள சேனைகளின் கர்த்தரை கண்டவுடனே, நான் அசுத்த உதடுகள் உடையவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறேன், ஐயோ அதமானேன், சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று கதறினான். உடனே பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து வந்த தேவதூதன், அக்கினி உன் நாவை தொட்டதினால் உன் அசுத்தங்கள் விலகினது என்றான். அதுபோல அக்கினி சத்துருவின் கிரியைகளை அழிக்க வல்லமை உள்ளது. மெலித்தா தீவில் அப்போஸ்தலனாகிய பவுலின் கரங்களில் விரியன் பாம்பு கடித்த வேளையில் அதை அக்கினியில் உதறி தள்ளினான் என்று வேதம் கூறுகிறது. அதுபோல பரிசுத்தமாய் ஜீவிக்க, சத்துருவின் சகல வல்லமைகளையும் அக்கினியால் சுட்டரிக்க நமக்கு கர்த்தருடைய அக்கினி அவசியம். கர்த்தருடைய அக்கினி நம்மை பாதுகாக்கிறது. எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன் என்றவர் உங்களை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், உங்கள் குடும்பங்களை சுற்றிலும், உங்கள் ஊழியங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பார். அக்கினி ஸ்தம்பம் பார்வோனையும் அவன் சேனையையும் இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்க விடாமல் காத்தது போல சத்துருவின் கிரியைகள் உங்களை தொடாதபடிக்கு கர்த்தருடைய அக்கினி உங்களை காக்கும். எலியாவின் பலிபீடத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கின வேளையில் பின்மாற்றத்தில் காணப்பட்ட ஜனங்கள், இரு நினைவுகளினால் குந்தி நடந்தவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று முழங்கி எழுப்புதல் அடைந்தது போல தேவ அக்கினி நம்மில் இறங்கும் போது நாம் எழுப்புதல் அடைவோம். நம்முடைய சபைகள் எழுப்புதல் அடையும், நம் தேசம் எழுப்புதல் அடையும். முட்செடியின் அக்கினி மோசையை கிட்டி இழுத்தது போல நம்மில் எரிகிற அக்கினி அநேகரை கர்த்தரண்டை இழுக்க உதவி செய்யும். யோவான் ஸ்நானகனுக்குள் இருந்த அக்கினி எரிந்து பிரகாசித்ததினால் அநேகர் அவன் வெளிச்சத்தில் நடக்க மனதாயிருந்தார்கள். அதுபோல உங்களில் எரியும் அக்கினியை கண்டு அந்த வெளிச்சத்தினால் அநேக கர்த்தரண்டை இழுக்கப்படுவார்கள். எழுப்புதலின் அக்கினியை இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்கள் மேலே போட விரும்புகிறார். நம் இருதயமாகிய பலிபீடத்தின் மேல் கர்த்தர் போடுகிற அக்கினி எப்பொழுதும் பற்றி எரிய வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது என்பது கர்த்தருடைய வாஞ்சை. அந்த அக்கினி உங்கள் மூலம் தேசங்கள் முழுவதும் பற்றி பரவி செல்ல கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் காண நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய அக்கினியின் வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தனையில் ஊற்றி விடுவீராக. ஒவ்வொருவரையும் உள்ளும் புறம்பும் சுத்திகரித்து உமக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் வனையும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவர்கள் சத்துருவின் சகல வல்லமைகளையும் அக்கினியினால் சுட்டரிக்கும்படி கிருபை கொடுப்பீராக. இவர்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் காணப்பட்டு கண்ணின் மணி போல பாதுகாத்தருளும். இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும்.
ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.